இருக்கு கற்பகம் from தூள்கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ஜெல்லி கஸ்டர்ட். ஜெல்லி பண்ண போறேன், கஸ்டர்டும் பண்ண போறேன். ஜெல்லிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவாளுக்கும் பிடிக்கும். இந்த ஜெல்லி எல்லா கடையிலும் கிடைக்கும். இது 100% வெஜிடேரியன். இது 45 rupees ஒன்லி. நான் ஆரஞ்சு பிளேவர் எடுத்துட்டு இருக்கேன். வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, நிறைய பிளேவர் இருக்கு. உங்களுக்கு எந்த பிளேவர் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஜெல்லிக்கு ஒரு சமாச்சாரமும் தேவையில்லை, ஒன்லி வாட்டர் தான். ஒரு பேக்கெட் ஜெல்லிக்கு 1/2 லிட்டர் வாட்டர். 1/2 லிட்டர்னா 2.5 டம்ளர். இதை இப்ப நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணிக்கிறேன். டம்ளரால 1 டம்ளர், 2 டம்ளர், 1/2. இது 1/2 லிட்டர். இந்த பேக்கெட் இப்ப பிரிச்சு கொட்டிக்கிறேன். இதுல 2 பேக்கெட் இருக்கும். இது ஒரு பேக்கெட். இது ஜெல்லி பவுடர். தனியா ஒரு பேக்கெட் இருக்கும். இது ஜெல்லிங் ஏஜென்ட். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத கட்டி இல்லாம நல்லா கலக்கிக்கோங்க. ரோலிங் பாயில். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். டைரக்டா வெந்நீரை ஊத்த வேண்டாம். இந்த வெந்நீரை 2 நிமிஷம் கூல் பண்ணிக்கோங்க போறோம். இப்ப இதுல ஊத்தி கலக்கிறேன். இந்த ஜெல்லி எல்லாம் கரையணும். இப்போ 45 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லயே வைங்கோ. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். 45 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஜெல்லி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் லோயர் கம்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம். ஜெல்லி பண்ணியாச்சு. அடுத்தது கஸ்டர்ட். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. இன்னைக்கு நான் கஸ்டர்ட் வெண்ணிலா பிளேவர் எடுத்துட்டு இருக்கேன். இதே போல கஸ்டர்ட்லயும் சோ மெனி பிளேவர்ஸ் இருக்கு. இப்ப கஸ்டர்டுக்கு தேவையான சாமான்கள்: கஸ்டர்ட் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு கலந்துக்கிறதுக்கு பால் 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன், ஃபுல் கிரீம் மில்க் 1/2 லிட்டர். இதான் தேவையான சாமான்கள். பாலை நல்லா பாயில் பண்ணுங்க. இப்ப கஸ்டர்ட் ஆரம்பம். கேஸ் ஆன். இப்ப காய்ச்சின பாலை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இத நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா கலக்கிக்கோங்க. பாலை ரொம்ப எல்லாம் குறுக்க வேண்டாம். ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கேஸ மீடியம் டு ஹைல வச்சுக்கோங்க. அடியும் பிடிக்க கூடாது. 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. பொங்க விடுங்க. கேஸ சிம்ல வைங்க. பால் அடங்கிடும். ஒரு கலக்குங்க. திருப்பியும் பொங்க விடுங்க. இது மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னாக்க கிட்டு குறுக்கிடும். ரொம்ப குறுக்கணும்னு அவசியம் இல்ல. 20% குறுக்கினா போறோம். 5 மினிட்ஸ் ஆயிடுத்து போறோம். இப்ப கஸ்டர்ட் மிக்ஸ் அதுல ஊத்திக்கிறேன். ஒரு கலக்கிட்டு அப்புறம் ஊத்திக்கோங்க. கஸ்டர்ட் மிக்ஸ ஊத்திட்டு கலக்கிண்டே இருங்கோ. சீக்கிரம் திக்காயிடும். அடி பிடிக்காம பாத்துக்கணும். ஆல்ரெடி திக்காயிடுச்சு பாருங்க. கேஸ மீடியம்ல வச்சுட்டு இருக்கேன். அடி கலரிண்டே இருங்கோ. கஸ்டர்ட் மிக்ஸ ஊத்திட்டு 1 நிமிஷம் கலக்கினா போறோம். 1 மினிட் ஆயிடுத்து போறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். கஸ்டர்ட் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ போட்டுட்டு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும். ஃப்ரீசர்ல வேண்டாம். ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ரெடி. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வாழைப்பழம் 2, சப்போட்டா 1, ஆரஞ்சு பாதி, மாதுளம்பழம் கைப்பிடி. ஆரஞ்சு பழத்துல எல்லா தோலையும் எடுத்துடணும், கொட்டை எல்லாமும் எடுத்துடணும்.
நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. சப்போட்டா, வாழைப்பழம், ஆரஞ்சு. பைனாப்பிள் வேண்டான்னு அந்த பாக்கெட்லேயே எழுதிருக்கு, அதனால பைனாப்பிள் அவாய்ட் பண்ணுங்க. இதை கலக்கிட்டு மாதுளம்பழத்தை மேலே போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுக்காதீங்க ஃப்ரூட்ஸு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மாதுளம்பழத்தை மேலாக தூவிக்கிறேன், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் லோயர் கம்பார்ட்மெண்ட்ல வைங்கோ. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்துட்டேன். மூணு எடுத்தாச்சு. இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, ஜெல்லி சூப்பரா வந்திருக்கு. கஸ்டர்டை பாருங்க. நீங்க சின்ன சின்னதா வேணாலும் அழகா வெட்டிக்கோங்க, இந்த மாதிரி சங்கு சங்கா வேணாலும் போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். Custard jelly ready from Dulkappu kitchen. கஸ்டர்ட் ஜெல்லி ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். யாராவது நீங்க சாப்பிட கூப்பிட்டேன்னாக்க இது சூப்பர் டெசர்ட். எப்ப பார்த்தாலும் நம்ம பாயசம் அந்த மாதிரி பண்றோம், இது டிஃபரெண்டா இருக்கும். கஸ்டர்ட் பண்றதுக்கு 15 நிமிஷம், ஜெல்லி பண்றதுக்கு 10 நிமிஷம், மொத்தம் 25 நிமிஷத்துல பண்ணிடலாம். இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம்.